Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம CSS pseudo classes இந்த டாப்பிக்கில் இன்னும் ஒரு 5 pseudo classes தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம nth last child of CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம nth last of type pseudo class, நெக்ஸ்ட்டு only child of CSS pseudo class, only of type CSS pseudo class, empty pseudo class. இந்த மாதிரி ஒரு 5 CSS pseudo classes தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் நம்ம nth last child of CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சைல்ட் ஆஃப் CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைல்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அந்த ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணோம். இதை நம்ம ஆட் பண்ணுற நேரம், அதாவது இந்த nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் CSS pseudo class யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து எத்தனாவது எலமெண்ட்டை டார்கெட் பண்ணோம் அதையே நம்ம வந்து அடிஷ்னலாக இதில் வந்து மென்ஷன் பண்ண முடியும். அதை நான் இப்போ வந்து லைவாக காட்டுற நேரம் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 6 p tags ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு div ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் வந்து தனியாக அன்கமெண்ட் பண்ணி அதுக்கு பர்பஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 1 கலர் ரெட் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறேன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பியில் இருக்கிற லாஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த 8 தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பி nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 1ஓட மீனிங். அதாவது இப்போ இந்த HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற பி டேக்கில் லாஸ்ட் இருக்கிற பியில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அது லாஸ்ட்டில் இருக்கிற 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 தான். அதனால ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து 2 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த எலமெண்ட்டில் வந்து இந்த கலர் ரெட் வந்து அப்ளை ஆகும். 3, 4 நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலமெண்ட்ஸை நம்மளால் CSS யூஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் CSS pseudo class. பட் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து HTML எலமெண்ட்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கீழே நான் லாஸ்ட்டில் வந்து இன்னொரு டியூக்கில் எலமெண்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து அது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இல்லைனா வந்து இந்த எலமெண்ட்ஸை வந்து ஆர்டரில் வந்து அது வந்து கன்சிடர் பண்ணாது. இப்போ பாருங்களேன், நான் வந்து nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 3ன்னு கொடுக்குற நேரம் இதுவும் ஃபஸ்ட்டு சைல்டு, இது செகண்ட் சைல்டு, இது தேர்ட் சைல்டு, அந்த மாதிரி தான் இது வந்து எடுக்குது. அந்த ரீசனால் இப்போ பி nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 3ன்னு கொடுக்குற நேரம் 1, 2, 3. அப்போது இந்த 7 தான் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. 4 கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா 6 வருது. பட் 1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 8 வராமல் அதுக்கு பதிலாக இந்த டியூக்குள்ளே இருக்கிற அந்த லாஸ்ட் எலமெண்ட்டான இந்த 2 தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த டியூன்னா ஒரு பேரண்ட் தான், அதுக்குள்ளே இருக்கிற சைல்டு தான் இந்த 2 பீட் ஆகும். ஸோ இதுதான் லாஸ்ட் சைல்டாக இருக்குது இந்த டியூக்கு, கரெக்டாக? அதனால தான் அது வந்து ரெட் கலரில் இருக்குது. பட் இந்த பாடியை பொறுத்தவரை இந்த பி வந்து லாஸ்ட் சைல்டு கிடையாது, இதுதான் லாஸ்ட் சைல்டு. அந்த ரீசனால் தான் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. நம்ம இதில் வந்து nth லாஸ்ட் சைல்டு 3 கொடுத்தோம் அப்படின்னா அந்த தேர்ட் எலமெண்ட் வந்து நமக்கு ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்க போகிற nth லாஸ்ட் டைப் ஆஃப் CSS pseudo class-ஐ யூஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷனில் நம்ம nth லாஸ்ட் ஆஃப் டைப் CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செக்ஷன் நம்ம nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் CSS pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் nth லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 1 கொடுத்தேன் அப்படின்னா
லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து அந்த பி டேக் இல்லை அப்படின்னா அதை வந்து அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை அது வந்து கன்சிடர் பண்ணாது. கரெக்டாக? இல்லை நான் இப்போ வந்து லாஸ்ட் சைல்ட் ஆஃப் 1 கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த டியூக்குள்ளே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸில் எது லாஸ்ட் இருக்கோ அதுதான் இங்கே வந்திருக்கே தவிர இந்த எலமெண்ட் நமக்கு வந்து இதில் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகலை. இப்போ நமக்கு வந்து இந்த HTML டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற பி டேக்கில் வந்து நமக்கு வந்து எது லாஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வேணும். பி டேக்கில் தான் லாஸ்ட் எலமெண்ட் இருக்கிறது தான் வேணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா nth லாஸ்ட் ஆஃப் டைப் CSS pseudo டைப். ஸோ இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் ஆஃப் டைப் ஆஃப் 1 கொடுத்துருக்கோம். அப்போது இந்த டியூவில் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் இருக்கிறது இந்த 2 கரெக்டாக? ஸோ அதுவும் செலக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த HTML டாக்குமெண்ட்டில் வந்து லாஸ்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த P, அதாவது இந்த 8 வேல்யூ இருக்கிற P தான். ஸோ அதுவும் செலக்ட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரொம்ப டைப்பை வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இந்த nth லாஸ்ட் ஆஃப் டைப் CSS pseudo கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நம்ம ஒன்லி சைல்டு CSS pseudo கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒன்லி சைல்டு CSS pseudo கிளாஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு HTML எலமெண்ட்டில் ஒரு பேரண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். அது கீழே கொஞ்சம் சைல்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைல்டு எலமெண்ட் வந்து அதில் ஒரே ஒரு எலமெண்ட்டாக, அதாவது அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து செலக்ட் ஆகும், இல்லைன்னா செலக்ட் ஆகாது. இதான் நான் பார்த்தீங்கன்னா ஒன்லி சைல்டு CSS pseudo கிளாஸ். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த HTML டாக்குமெண்ட்டில் ஒரு பேரண்ட் டியூ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே 2 சைல்டு P டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ டார்கெட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டியூ P. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்பேஸ் விட்டு ஆட் பண்ணுற நேரம் இந்த டியூக்குள்ளே இருக்கிற எல்லா P டேக்ஸுமே செலக்ட் ஆகும். பட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு CSS pseudo கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். அதே நான் பார்த்தீங்கன்னா ஒன்லி சைல்டு. இதில் நான் கலர் ரெட். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற நேரம் இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் ஒரு பேரண்ட் எலமெண்ட் கரெக்டாக? ஸோ இதில் 2 சைல்டு இருக்கிறதுனால அது வந்து செலக்ட் ஆகலை. ஒருவேளை நம்ம இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சைல்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்களா, இப்போ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இந்த ஒன்லி சைல்டு CSS pseudo கிளாஸில் ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்களேன், நான் ஒரு H3 டேக் ஆட் பண்ணி கொஞ்சம் டேட்டா ஆட் பண்ணினா பார்த்தீங்களா, இப்போ இது வந்து ஒர்க் ஆகலை. இதை நம்ம வந்து கீழே கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட்டாக இந்த P டேக் இருக்கிற நேரம் இது வந்து ஒர்க் ஆகுது. பட் நாம் எக்ஸ்ட்ரா ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகலை. பட் நம்ம இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா P டேக் மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே அது இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை கொடுக்குது. இது ஒன்லி சைல்டாக இருக்கிறதுனால இந்த டியூ டேக்குள்ளே இருக்கிற எல்லா சைல்டையுமே அது வந்து கணக்கு பார்க்கும். அந்த ரீசன்னால் இந்த டியூ P ஒன்லி சைல்டு நம்ம இங்கே கொடுத்தாலுமே இதில் 2 சைல்ட்ஸ் இருக்கிறதுனால, இந்த டியூக்குள்ளே 2 சைல்டு இருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்க போகிற அந்த ஒன்லி ஆஃப் டைப் CSS pseudo கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இந்த செக்ஷன் நம்ம ஒன்லி ஆஃப் டைப் CSS pseudo கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செக்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து பேரண்ட் எலமெண்ட், இது வந்து சைல்டு எலமெண்ட் கரெக்டாக? அப்போ நம்ம வந்து இந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ளே இருக்கிற அந்த P டேக்கை நம்ம டார்கெட் பண்ணாலும் கூட இந்த பேரண்ட் எலமெண்ட்குள்ளே 2 சைல்ட்ஸ் இருக்குது. அந்த ரீசன்னால் நம்ம வந்து ஒன்லி சைல்டை யூஸ் பண்ணுற நேரம் இங்கே அது வந்து ஒர்க் ஆகலை. அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப் டைப் இந்த CSS pseudo கிளாஸை யூஸ் பண்ணோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுற நேரம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூக்குள்ளே இருக்கிற P டேக்கை மட்டும்தான் அது வந்து பார்க்கும். அதை பார்த்துட்டு அந்த P டேக்கில் வந்து ஒரே ஒரு சைல்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கலர் ரெட் வந்து அப்ளை ஆகும். இப்போ ஒருவேளை இதில் நான் இப்போ வந்து இன்னொரு P டேக் ஆட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ண உடனே அந்த CSS ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே ஒர்க் ஆகலை.
அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவ் டேக்கில் 2 p tags இருக்குது. பட் நம்ம வந்து ஒன்லி ஆஃப் டைப் யூஸ் பண்ணதுனால ஒரே ஒரு p tag இருந்தால் மட்டும்தான் இந்த ரெட் கலர் வரும். அப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணுற நேரம் இப்போ இல்லை ஒரே ஒரு p tag தான் இருக்குது. அதனால் ரெட் கலரில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இந்த செக்ஷன் நம்ம எம்டி சிஎஸ்எஸ் pseudo class எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த நேம்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் HTML எலமெண்ட் ஆட் பண்ணுற நேரம் அந்த HTML எலமெண்ட்டுக்குள்ளே எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை அப்படின்னா அந்த எம்டி சிஎஸ்எஸ் pseudo class வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ நாம் அதை லைவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு p tag ஆட் பண்ணுறேன். அந்த p tag நான் வந்து சிஎஸ்எஸில் டார்கெட் பண்ணி வித்து ஒரு 100 பிக்சல், ஹைட் ஒரு 100 பிக்சல் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ரீசனால் இந்த அவுட்புட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா p:empty, அதாவது அந்த எம்டி சிஎஸ்எஸ் pseudo class-ஐ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ இமீடியட்டாக அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி வித்து ஹைட் செட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சிஎஸ்எஸ் கிட்ட சொல்கிறோம். இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. அந்த ரீசன்னால் இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வந்து அவுட்புட்டில் இமீடியட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா இந்த சிஎஸ்எஸ் pseudo class-ல இருக்கிற அந்த கலர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சிஎஸ்எஸ் pseudo class.